பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நானும் வழக்கறிஞர் சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி பல்வேறு கருத்துக்களை இன்று நடந்த அனைத்து கட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கூறினோம். குறிப்பாக இன்று சென்னை மாநகராட்சியிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதுமாதிரி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையிலும் நடந்தது. அதற்கு ஒரு அந்த ஃபீட்பேக் விட்டு இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி இன்று இந்த ஆலோசனை நடைபெற்றது. பாரதிய ஜனதா சார்பாக எங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொன்னோம். தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்குவாட் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்குவாட் ஒரு ஒரு நாளைக்கு 3 ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் அளவில் ஒரு அதிகாரி, காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் மற்றும் ஒரு வீடியோகிராஃப் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் பார்த்திங்கன்னா ஏஇ லெவலில் தான் ஒரு அதிகாரியும், கான்ஸ்டபிள், எஸ்ஐ, வீடியோகிராஃபர் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம கார்பரேஷன் கமிஷனரை கேட்டோம், வீடியோகிராஃபர் யார்? அவங்க சொன்னாங்க தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்லாம் தமிழகத்திலும் ஒரு டெண்டர் எடுத்து அந்த வீடியோகிராஃபர் பேர் யாரும் இல்லை. அது எங்களுக்கு கூட தான் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை ஒரு சார்பு என்ற ஒரு நிறுவனம் தான் அந்த வீடியோ கிராஃப் அந்த ஸ்குவாடோட போகிறாங்க. அதற்கு சரியான பதிவு பண்ணுறதில்ல அவங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அந்த எவிடன்ஸாக இருக்கும். ஸோ எந்த விதமான அதுக்கு அது கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு வீட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கலாம் தனிப்பட்ட முறையில், அதற்கும் எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லை. ஆனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஒரு 10 lakhs மேலே போச்சுன்னா அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு தேர்தல் வேட்பாளர் சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க 1 lakh மேலே டிரான்சாக்ஷன் அதுவும் ஆன்லைனில் அதெல்லாம் கண்காணிப்பு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி லிஸ்ட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கருத்தில் கொண்டு இருக்குது. அது மாதிரி ஆன்லைனில் பர்மிஷன் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க சொன்னோம். ஆன்லைனில் இருந்தால் கூட ஒரு 3 hours 4 hours என்ஓசிலாம் லேட்டாக கிடைக்குது, போலீஸ் என்ஓசின்னு. அது மாதிரி சில உயர் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறாங்க. அதற்கும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த உயர் காவல்துறை அதிகாரி, குறிப்பாக உளவுத்துறை சேர்ந்த அதிகாரி அவரை மாற்றப்படாமல் அவருக்கு மேலே ஐஜிஆர் இருந்தவரை ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒரு ஏடிஜிபி போஸ்ட்டில் இருக்கணும் அந்த அதிகாரி. ஆனால் ஒரு டிஜிபி ரேங்கில் இன்றைக்கி உளவுத்துறை அதிகாரி போட்டுறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பல ஆண்டு காலமாக உளவுத்துறை அதிகாரியாக இருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சார்பாக திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருந்த அதிகாரியை மாற்றாமல் அவருக்கு மேலே போஸ்ட்டுங்க. அவர் மேலே அன்றைக்கே சிஎஸ்டியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்கள் மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர் அறிவுறுத்தலின்படி அந்த கோரிக்கை அன்றைக்கே சிஎஸில் சொன்னோம். மாநில உளவு அதிகாரியாக இருந்த ஐஜி அவர்களை ஒரு அப்கிரேட் பண்ணி போஸ்ட்டாக அவர் ஏன் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கீங்க, ஒரு சார்பாக இருக்கிறார் என்று அதுவும் சம்பந்தமாக ஆனால் நைனா நாகேந்திரன் சொன்ன கருத்தின்படி இன்றைக்கி இன்றைக்கி இந்த கூட்டத்திலையும் அதுவும் நாங்கள் சொன்னோம். சில உயர் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுவும் நாங்கள் தேவையான அந்த கடிதத்தை எங்கள் மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் உரிய தேர்தல் அதிகாரிகளும் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதற்கும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டிருக்கோம். விரைவில் எப்போ மாற்றப்படுவார்கள் உயர் பொறுப்பில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளும் கேட்டிருக்கோம். தேர்தல் நடக்கும்போது ஒரே ஒரு கொடி கம்பம் தான், ஒரு கொடி தான் வச்சுருக்கணும் ஒரு தேர்தல் அலுவலகத்தில். அதுவும் பல்வேறு அலையன்ஸில் இருக்கிற கட்சினா பல்வேறு கொடியும் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர் 40 பேர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கார் பாஸ் கொடுக்கும்போது வெஹிக்கிள் நம்பர்லாம் இல்லாமல் போட்டு கொடுக்குன்னு சொன்னோம். அது மாதிரி 40 lakhs சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேட்பாளருக்கும் அந்த கணக்கு இப்போ நிறையா ஒரு அட்டியல் ஒரு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செலவினருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செலவுக்கணும். அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இருக்க செலவுக்கு ஏற்ற மாதிரி நிறையா டாரிஃப்லாம் நிறையா வெரிஃபை இருக்குன்னு மாதிரி பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுத்துருவோம். பாக்கிலாம் ரிட்டன் சப்மிஷன் எங்களுடைய மாநில
தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கடிதத்தையும் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து இந்த பூத் கமிட்டி நம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து சூமோட்டோவாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வந்து பல்வேறு இடத்துல வந்து வந்து இப்போ இருக்க அமைச்சர்கள், முக்கிய திமுக தலைவர்கள் அவர்கள் பரிந்துரை பேர்லாம் ரிட்டர்னிங் ஆஃபீஸ்லாம் அப்பாயின்ட் பண்ண, அதுவும் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்யணுன்ட்டு இன்றைக்கும் வந்து அந்த தேர்தல் அதிகாரிட்டும் அவங்களுக்கு என்னோடய கோரிக்கையை வைத்தோம். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் கொடுத்த கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம், ரிட்டனாகவும் கொடுத்துருக்கோம். அவங்களும் பல்வேறு பரிசீலனை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.